இன்ஸ்டா பிரபலம் ராகுல் டிக்கி இறந்து போன நிலையில இப்போ அவங்களோட மனைவி தேவிகா தான் கன்சீவ் ஆக போறதாவும் அது கன்ஃபார்ம் ஆக போறதாவும் சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போறோம். சோஷியல் மீடியாவில் அதுலேயும் குறிப்பாக யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுத்தையும் ரீல்ஸ் போட்டு மக்கள்கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் ராகுல் டிக்கி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இவர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்தியிலும் இவரோட ஃபாலோவர்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. தான் சம்பாதிக்கிறது தான் செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வருமானத்து மூலயமா நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரை பற்றியான பல தகவல் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கோபிசெட்டிப்பாளையம் கிட்ட இருக்கக்கூடிய கவுந்தம்பாடி அப்படிங்கிற பகுதியில் ஒரு பொண்ணை இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு போகும்போது தான் இவருக்கு சாலை விபத்து ஏற்பட்டிருக்குது. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரை பற்றியான பல விஷயங்களை அவங்களோட மனைவி தேவிகா தெரிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகுது. ஆரம்பத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆகலை, ஆனால் நான் கன்சீவ் ஆன விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆக போகுது. அந்த விஷயத்தையாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நான் கன்சீவ் ஆக போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கம் என் கணவர் ராகுலை இழந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறதா, நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்குது. என்னோட நிலமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. ராகுலுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவர் உடனே கேட்பார். அது மட்டும் இல்லை, அவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம், என்னைக்காவது ஒரு நாள் என் கணவர் உங்கள் பையன் பெரியாளாக வருவார், அன்றைக்கி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுவேன். நான் சப்போர்ட் பண்ணுறது ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட நம்ம செலவுக்கு போக மிச்சத்தை ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி ராகுல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் ராகுல் எனக்கு பழக்கமானார். சொல்லப்போனால் ராகுலுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த பெண்ணோட விவாகரத்து ஆயிடுச்சு. 6 மாதங்கள் தான் அந்த பெண்ணோட வாழ்ந்திருக்காரு. திருமணமானதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும். இருந்தாலும் ராகுல் ஒரு நல்ல மனுஷன். நான் அவரோட நல்லபடியாக குடும்பம் நடத்தி வந்துட்டு இருந்தேன். கன்சீவ் ஆக போகிற விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் கணவரை இழந்து நான் ரொம்ப வாடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மனைவி எமோஷனலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.